தொடர்ந்து ரஷ்யா வடசாப்பாகையில தர்மடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஹாரி பாட்டர் கேசல் அப்படிங்கிறது போல அன்பா அழைக்கப்படக்கூடிய ஒரு கேசல், ஒரு பார்க் இருக்கு ஒடசால. அந்த பார்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேசல், அந்த பார்க் பக்கத்துலயும் தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லப்பட்டு வருது. அதுவும் இந்த கேசல் இஸ்காந்தர் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்கன்னு சில நபர்கள் சொல்றாங்க. ஆனா இல்ல, இந்த இடத்துல கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது போலையும் சொல்லப்பட்டு வருது. இது சிவிலியன் வாழும் பகுதி, இப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது ஒரு கிரிமினல் குற்றம் தான். ஆனா ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உக்ரைன் தரப்புல முதல் சொல்லிடுறேன், இது போல வந்து இந்த கிரிலவுஸ் கேசல் அப்படிங்கிறது போல சொல்லக்கூடிய இந்த கேசல் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால அதிகமான சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க, 5 நபர்களுக்கு மேல இறந்துட்டாங்க. அதிகமான விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்த சத்தம் கேட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம்மா விலங்குகள்லாம். என்ன சொல்ல அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருக்கக்கூடிய அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸா இருக்கட்டும், மற்றவங்களா இருப்பாங்க இல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களாம் வந்து அவங்களோட வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது போல விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல, அந்த இடத்துல மிலிட்ரிக்காக பயன்படுத்துறாங்க. இது எப்படின்னா கரையோரமா இருக்கிறதுனால அதிக அளவுல எங்களை மானிட்டர் பண்றதுக்கு வசதியா இருந்திருக்கு அவங்களுக்கு. 2வது, இந்த ட்ரோன்களை ஏவி விடுறாங்க இல்லையா, அதெல்லாம் இங்க ஆளுங்க உக்காந்துட்டு தான் ஈஸியா வந்து அனுப்பி விட்டுட்டு விளையாட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அதனால நாங்க தாக்கணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருக்குது. ஆனா அவங்க வந்து இதை குறி வச்சு தாக்குனாங்களா அப்படிங்கிறதே இப்ப சந்தேகம் தான். ஏன்னா அவங்க வேற ஏதோ தாக்க நினைச்சிருக்கிறாங்க. அந்த டைம்ல இன்டர்செப்ஷனுக்காக உக்ரைனோட மிசைல் ஏவி இருக்கிறாங்க. அது மிஸ் கால்குலேட்டா இங்க வந்து விழுந்திருக்கா அப்படிங்கிறது போலயும் ஒரு தரப்புல பேசிட்டு இருக்காங்க. பட் கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கல. பட் ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா ஏவி இருக்கிறாங்க. அதுல அவங்க பின் பாயிண்ட் சக்சஸ் அப்படிங்கிறது போல சொன்னாங்க. சமீப காலமாவே இங்க இருக்கக்கூடிய ஒடசால இருக்கக்கூடிய ஆயில் டிப்போவா இருக்கட்டும், இது போல முக்கியமான பகுதிகளை தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரஷ்யா. பட் ஆனா இந்த கேசல் அடிச்சதான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. இதனால மேற்குலக நாடுகள் என்ன சாங்ஷன் போட போறாங்க, என்ன மாதிரியான கண்டனங்கள் மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கோவிட், இந்த கொரோனா வைரஸ் வந்த போது ரொம்ப அதிகமா பாதிப்படைஞ்சோம். அந்த டைம்ல வேக்சின் கண்டுபிடிக்கிறேன்னு சில நிறுவனங்கள்லாம் வந்தாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நிறுவனமானது அஸ்ட்ராஜெனிகா. இந்த அஸ்ட்ராஜெனிகாவோட அந்த ஊசி வரும்போதே பலரும் சொன்னாங்க வேக்சின் இது போட்டா பிளட் கிளாட் ஆகுது, அதாவது இதாதுன்னு பல வதந்திகள் இருந்தது. பட் அதெல்லாம் எல்லாம் கம்முன்னு அதுங்கப்பா, எல்லாம் ஊசி போடுங்க அப்படிங்கிறது போல எல்லாம் போட வச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூகேல அந்த கம்பெனி ஒத்துக்கிட்டாங்களாமா, ரேரான சைடு எஃபெக்ட் வரும் இந்த ஊசி போட்டிங்கன்னா அப்படிங்கிறது போல. என்னன்னா டிடிஎஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் போல இருக்கு. அது என்னமோ த்ரோம்போ சைட்டோ பீனியாவாமா. சரி, இது வந்துருச்சு, இது போல ஒண்ணு ஆகுதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் உறையறது, அப்புறம் மூளையில ரத்த கசிவு ஏற்படுறது, இது போல விஷயங்கள்லாம் நடக்குமாமா இந்த ஊசி போட்டதுனால. அதனால 100 மில்லியன் ஈரோ நஷ்ட ஈடா அந்த பாதிப்படைஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது போல தீர்ப்பு வந்திருக்குது. மொத்தம் 51 கேஸ் இது வரைக்கும் ஃபைல் ஆயிருக்குதாமா யூகேல. நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டுன்னு ஒண்ணு இருந்து தெரியுங்களா, அது இந்த அஸ்ட்ராஜெனிகாவோட ஒரு காப்பி தான். நான் வேற அதை தான் போட்டிருக்கேன். ஆனா யாரெல்லாம் அந்த கோவிஷீல்டு போட்டீங்களோ கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்கப்பா. இந்த அஸ்ட்ராஜெனிகானால ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குமாமா. இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அது போட்டா சில நபர்களுக்கு ஆகும் அப்படிங்கிறது போல அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு. அப்பவே நிறைய ஆப்ஷன் இருந்தது, நம்ம இதான் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு வாங்கி போட்டாச்சு கோவிஷீல்டு. ஒன்றும் பண்றதுக்கு வழி இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு வேண்டிக்க வேண்டிதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காருல ஆண்டனி பிளிங்கன் அவர்கள், அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது ரஷ்யா நியாயமா நெகோசியேட் பண்ணணும்னு நினைச்சுன்னா அந்த இடத்துல நாங்க நின்று நெகோசியேட் பண்ணி வைப்போங்க. எங்களுக்கு தேவை உக்ரைன் மிலிட்டரி ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும், டெமோக்ரஸியா இருக்கணும். 2வது, அந்த நாடு வந்து எக்கனாமிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் எங்களுக்கு வேணும், அதுக்கான பாதையில நாங்க போவோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா சொல்லிக்கிறாங்க. அதுக்கான தொடர்ந்து உதவிகளை உக்ரைனுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நியாயமா இங்க ஒரு நெகோசியேஷன் நடக்குதுன்னா முதல்ல நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்களை வந்துகிட்டு இருக்கு. இவர் சொன்னதுக்கு அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யா சொல்லணும்னு நேடு இல்ல. இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போதும் உங்க வேலையை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் உட்காந்து பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சும் போதே அந்த 2 மாசம் முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கூப்பிட்டு கொட்டையை குழப்பி 2 வருஷம் ஆகி ஆளுக்கு 5 லட்சம் பேர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ
பேசி எந்த பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல கருத்துக்கள் இருக்கு. இப்ப வந்து நியாயம் அநியாயம் அப்படிங்கறது பேசுறது எப்படிங்க இருக்கு? பட் இருந்தாலும் இவர் தரப்பு வந்து இப்படி ஒரு கோரிக்கை வந்திருக்கு. இதை ரஷ்யா ஏத்துக்குவாங்களா? ரஷ்யா நியாயப்படி, அதாவது மேற்குலக நாடுகளோட நியாயப்படி நடந்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏன்னா பலரும் பல கருத்துக்கள் சொன்னாங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது மாற்று கருத்து இல்லை இல்லையா? ஸோ அதனால நீங்களும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா அமெரிக்காவோட நியாயங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த ரஷ்யா கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தண்ணி பழகக்கூடாதுன்னு டிரான்சாக்ஷன்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சில பேங்க் மேலாம் சாங்ஷன் போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் சில பல எனர்ஜி டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால, அதான் இப்போ எப்படிங்க பிரிட்டனு ஆயில் வாங்கிக்கிறோம் நாங்கள, பிரான்ஸ் கேஸ் வாங்கினாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் பணம் தரணும் இல்லையா? ஸோ அதுக்காக சில பல டிரான்சாக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்களாம்மா. இது எப்படி? ரஷ்யாவோட காசு வந்து கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேங்க்கோட சாங்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு அதில் காசு போடுற மாதிரி போட்டதுக்கு அப்புறமா அதில் பணம் இருக்கா அதை திரும்பி அமுக்கிட்டு ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, இது எங்களுக்கு தான் சொந்தம் சாங்ஷன் அப்படிங்கிறதால சொல்லிடுவீங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. இதெல்லாம் ரஷ்யா ஏத்துக்குவாங்களா? இதுல காசு கொடுக்கறதுக்கு ரஷ்யா ஏத்துக்குவாங்களா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா ரஷ்யா அவங்களால என்னதான் சொல்றதுன்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் ஒத்துக்க கூடாது. வேற ஒரு பேமெண்ட் சிஸ்டம் நீங்க வச்சுக்கிறீங்க இல்லையா? அந்த பேமெண்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு காசு கட்டுவீங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். போட்டுட்டில சாங்ஷன் அதோட முடிஞ்சிரு அப்படிங்கிறது போலதான் இருக்கணும் ரஷ்யா தரப்புல இருந்து. அவங்க வரட்டும், அதுக்கு மேல பாத்துக்கலாம். நஷ்டீடுகளுங்க $1 ட்ரில்லியன். இத்தனை வருஷம் நீங்க எங்களோட 2014 இருந்து இப்ப வரைக்கும் சாங்ஷன் போட்டதுனால எங்களோட பொருளாதார இழப்பு இத்தனை $1 ட்ரில்லியன் இருக்குன்னு நஷ்டீடு கேட்டு வாங்கினாங்க அப்படின்னா அதுதான் ஜெயின் இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்ட்டு போனாங்கன்னா ரஷ்யா என்னங்கப்பா அப்படிங்கிறது போலதான் இருக்கும். பட் நடக்குதா என்னன்னு பார்ப்போம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்களோட நியாயம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. சாங்ஷன்னா சாங்ஷன் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஓப்பன் பண்ணி எல்லா சாங்ஷன் ரிலீஸ் பண்ணி வேணுங்கெல்லாம் வாங்கிட்டு திருப்பி சாங்ஷன். என்ன டேப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இவங்களோட நியாயம் மேற்குலக நாடுகளோட நியாயம் தாங்க சிறந்த நியாயம். ஸோ அந்த நியாயப்படி இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.